அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அப்படிங்கிறது, நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு புண்ணிய காலம்னு பேர் இருக்கும். அதாவது சித்திரை வைகாசின்னு நமக்கு மாதத்தோட பேர் தெரியும். ஆனால் பஞ்சாங்கத்துலேயும் நம்ம ஜோசிய சாஸ்திரங்கள்லேயும் அந்த மாதாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்குறது மாதப்பிறப்புக்குன்னு ஒரு தர்ப்பணம் இருக்கும். அந்த காலங்கள்லேயும் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புண்ணிய காலம்னு பேர் இருக்கும். அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது. அதாவது ராசியோட பேர் என்னென்ன அப்படின்னு. இதில் மேஷ, ரிஷப, மிதுன, கடக, சிம்மம், கன்னி இதெல்லாம் நம்ம ராசியோட பேர். அந்த ராசியில் சூரியன் இருக்கிறதுக்கு என்ன மாதத்தோட பேரில் வச்சுருக்கோம். அதாவது இந்தந்த மாதத்தில் அந்த ராசியில் சூரியன் இருக்கும் அப்படிங்கிறது. சித்திரை மாதம்னா மேஷ ராசியில் சூரியன் இருக்கும், வைகாசி மாதம்னா ரிஷப ராசியில் இருக்கும். அந்த மாதிரி சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கும். அதுதான் நம்ம மாதத்தோட பேர். அதுவே மாற்றி சொல்லணும்னா அந்தந்த மாதத்தில் சூரியன் அந்தந்த ராசியில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இதில் நம்ம குறிச்சிருக்கோம். இப்போ புண்ணிய காலத்தோட பேர் தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்குறோம். புண்ணிய காலத்தோட பேர் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ இது சித்திரை மாதம், இது ஐப்பசி மாதம். இந்த 2 மாதத்துக்கும் விஷு அப்படின்னு பேர். இத்தனை நாள் நமக்கு சித்திரை விஷுக்கனி அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஐப்பசி மாதத்துக்கும் விஷுன்னு தான் பேர். விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 விஷு காலமும் சூரியன் உச்சத்தில் இருக்கிறப்போ, ஜாதக ரீதியாக சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசியிலையும் சூரியன் நீச்சத்தில் இருக்கிற ராசியும் விஷு அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்ததா புண்ணிய காலத்தில் அடுத்த பேர் அயனம்னு சொல்லுவோம். உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு 2 அயனம் இருக்குது. எப்போ பகல் அதிகமாகவோ அல்லது இரவு அதிகமாகவோ இருந்த மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதம். அதாவது ஆனி மாதம் எப்பயுமே பகல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். அந்த பகல் அதிகமாக இருந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் தட்சிணாயனம். மார்கழி மாதம் எப்பயுமே நீண்ட இரவு இருக்கும். அப்போது நீண்ட இரவுக்கான மார்கழி மாதத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய தை மாதம் உத்தராயணம். அப்போ 2 அயனம். அதாவது சூரியன் உச்சத்துலேயும் நீச்சத்துலேயும் இருக்கக்கூடிய விஷு புண்ணிய காலம், பகல் அதிகமாக இருக்கக்கூடிய இரவு அதிகமாக இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு அடுத்ததாக வர்ற மாதம் அயனம். உத்தராயணம், தட்சிணாயனம், உத்தராயணம். அடுத்ததாக அந்த சூரியன் உச்சம் அல்லது நீச்சம், உத்தராயணம், தட்சிணாயனம். இந்த 2 முக்கியமான குறிப்பிடத்தகுந்த விஷயங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய புண்ணிய காலம் மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர். மேஷ விஷு, அதாவது சித்திரை விஷுக்கு அப்புறம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், உத்தராயணத்துக்கு அப்புறம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். துலா விஷு, அதாவது ஐப்பசி மாதத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது விஷ்ணுபதி. உத்தராயணத்துக்கு அடுத்தது விஷ்ணுபதி. அப்போ 2 விஷுவுக்கும் 2 அயனத்துக்கும் அடுத்ததாக வரக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதுக்கு அடுத்ததாக இந்த 4 மூலையிலையும் இருக்கக்கூடியது ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு. இந்த புண்ணிய காலத்தினுடைய விசேஷம் பார்த்திங்கன்னா, ஒன்றா பகல் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ராத்திரி அதிகமாக இருக்கும், இல்லைன்னா பகலும் இரவும் சமமாக இருக்கும், பகலும் இரவும் சமமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், சூரியன் உச்சத்தில் இருக்குது விஷ்ணுபதி புண்ணிய காலம், பகல் அதிகமாக இருக்குது அயனம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், பகலும் இரவும் சமமாக இருக்குது விஷு விஷ்ணுபதி புண்ணிய காலம், இரவு அதிகமாக இருக்குது அயனம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், பகலும் இரவும் சமமாக இருக்குது. அப்படி சூரியனுடைய அந்த ஒவ்வொரு காலகட்டங்களும்
அதிகமாக, அதாவது உச்சம் நீச்சம், சூரியன் நல்லா நமக்கு தகிக்கக்கூடிய காலம், பகல் அதிகமாக இருக்கிற காலம், நமக்கு மழை அதிகமாக இருக்கிற பகல் இரவும் சமமாக இருக்கிற காலம், குளிர் அதிகமாக இருக்கிற இரவு அதிகமாக இருக்கிற காலம், வெயில் ஆரம்பிக்கக்கூடிய பகலும் இரவும் சமமாக இருக்கிற காலம். இப்படி நல்லா சூரியனுடைய ஓட்டங்களை எவ்வளோ அருமையாக நம்ம ஒவ்வொரு புண்ணிய காலத்துக்கும் நம்ம முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த பதிவு மூலயமா பார்க்குறோம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.